இந்து தர்மத்தின் ஒளியாக உலகெங்கும் பிரகாசிக்கும் ஆகமம் தொலைக்காட்சி. இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நெற்றியில் புருவ மத்தியில் மூளையின் முன்புறமாக பைனியல் கிளாண்ட் என்ற சுரப்பி அமைந்துள்ளது. இதை யோக சாஸ்திரத்தில் ஆக்ஞா சக்கரஸ்தானம் என குறிப்பிட்டுள்ளனர். மூன்றாவது கண் ஞானக் கண் என்றும் இதற்கு பெயருண்டு. சிவபெருமானுக்கு ஆக்ஞா சக்கரமே நெற்றிக் கண்ணாக இருப்பதை காணலாம். திபெத்தில் லாமாக்கள் ஞானக்கண் திறப்பது என்றொரு சடங்கு செய்கின்றனர். இதன் சிறப்பை உணர்வதற்காகவே நெற்றியில் குங்குமம் இடுகிறோம். பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் குங்குமம் வைக்க வேண்டும். உடல் முழுவதும் மின்காந்த சக்தி வெளிப்பட்டாலும் நெற்றியில் புருவ மத்தியில் உள்ள நுண்ணிய பகுதியில் அதன் சக்தி அதிகமாக வெளிப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் மனக்கஷ்டம் வந்தாலோ ஏதாவது ஒன்றை தீவிரமாக சிந்தித்தாலோ அந்த இடம் உஷ்ணமடைந்து தலைகணம் தலைவலி போன்ற பிரச்சனை உண்டாகிறது. இதைத் தவிர்த்து குளிர்ச்சியை உண்டாக்கவே சந்தனம், குங்குமம் போன்றவற்றை நெற்றியில் இடுகிறோம். இதனால் உடல் மனோசக்தி வீணாகாமல் பாதுகாக்கப்படுகிறது. முகம் களையோடு பிரகாசமாக திகழ்கிறது. பொட்டு வைப்பது என்பது அலங்காரத்திற்காகவும் ஆன்மீக காரணத்திற்காகவும் மட்டுமல்ல, ஆரோக்கியத்திற்காகவும் நம் பெரியவர்கள் இப்பழக்கத்தை ஏற்படுத்தினர்.